கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே எனக்கே ஒரு பெரிய ஹாப்பி வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு கூட இருப்பவர்களும் பிரமித்து போக, மலைத்து போக, ஆச்சரியப்பட ஒரு சம்பவத்தை உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். லூக்கா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சிருக்காங்க, கிடைக்கல. இதே போல நம்ம குடும்பங்கள்ல நம்முடைய இந்த வார்த்தையை கேட்கிறவங்க கூட மாதங்களாக, வருடங்களாக, நாட்களாக நீங்க பிரயாசப்பட்டு ஒண்ணுமே நடந்திருக்காது. வேலைக்கு, புதிய வேலைக்கு ஒண்ணு வந்திருக்காது. கோர்ட்ல ஜட்மெண்ட் எனக்கு ஃபேவரா வந்திருக்காது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பிரமித்து போக, மலைத்து போக அந்த காரியத்தை முடித்து தருவேன். ஆண்டவர் இயேசு பேதுருட்ட சொன்னாரு, ஆழத்துல கொண்டு போடுன்னு. நிறைய ஏராளமான மீன்களை பிடித்தார்கள். இது எப்படி ஆகும்னா, ஆண்டவர் இயேசு அந்த மீன்களோடு கம்யூனிகேட் பண்ணார். அது எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நினைப்பீங்க? யோனா ஒரு ஆமணக்கு செடியை ஒரு ராத்திரி முளைக்க பண்ணி கர்த்தர் புழுவுக்கு கட்டளையிட்ட உடனே அந்த புழுவை மொத்தம் அழித்தான். அதே போல யோனாவை பல்லுபடாம, காயப்படாம, திமிலங்கு விழுங்கி கொண்டு யூட்டர்ன் பண்ணி கொண்டு விட்டா இந்த காரியம் கர்த்தருக்கு சின்ன காரியம். 153 பெரிய மீன்கள். சின்ன மீன் இருந்திருக்குங்க, மீடியம் சைஸ் இருந்திருக்கு. ஆனா 153 பெரிய மீன்களால் கவாலை கழிந்து போக, நான் சொல்றேன், மகிழ்ச்சி உங்க வீட்டுல தங்கும்படியாக, மனமகிழ்ச்சி பொங்கும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்கிற நாள். பிரமித்து போக. அது பேதுருக்கு மட்டும் அல்ல, அவன் இந்த படகு இடம் கொள்ளாததனால் அவனுடைய சகோதரர்கள் கூப்பிடுறான், நண்பர்களை கூப்பிடுறான். நமக்கு மட்டுமல்ல, என்னோடு சார்ந்த என் உறவுகளும் பூரித்து போக ஒரு பெரிய நல்ல காரியத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துல, உங்க உறவுகளோடு கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க மலைச்சு போக போறீங்க. பெரிய நல்ல சேலரி உங்க பிள்ளைகள் பிளேஸ்மெண்ட் ஆகும். நீங்க இதுவரை பிரயாசப்பட்டதெல்லாம் இனி நடக்காம இருந்திருக்கும். இந்த நாள் நல்ல நாளாக இன்றைக்கே கர்த்தர் இந்த காரியத்தை உங்களை செய்து தருவார். எங்களெல்லாம் தகப்பனே, பிரமித்து போக, மலைத்து போக தேவன் அற்புதம் செய்கிறீங்கப்பா. அந்த அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்து இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல மலைத்து போக, பிரமித்து போக கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.